அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் டாபிக் தான் பேச போறோம். சாட்டர்டே, சண்டே மார்க்கெட் லீவு. என்னன்னா ஒரு பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சார்ட்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போர்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? ஒரு பை அண்ட் கால் பண்றதுக்கு இது நல்ல சப்போர்ட் குடுத்துருக்கு. நம்ம பிரேக் ஆகுதுன்னு நம்ம செக் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படும். இந்த ரெசிஸ்டன்ஸ் சார்ட்ட நம்ம ஒவ்வொண்ணா செக் பண்ணலாம். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஒரு பை நடக்குது, ஒரு செல் நடக்குது. அதோட சார்ட்ட நான் போட்டிருக்கேன். இது என்ன இதுலக்கு டச் ஆயிருக்கு. இதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கீழ இருக்கிறது தான் சப்போர்ட். இந்த லெவல்ல பார்த்தா நம்ம ஒரு சில ஸ்டாக்க பை பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க, இன்ட்ராடே பண்றவங்க எல்லாருமே இந்த மாரி சார்ட்ட பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு ட்ரேட் எடுப்பாங்க. அந்த ட்ரேட் எடுக்கும்போது எது எந்த லெவல் எடுத்தா நம்மளுக்கு பீக் ஆகுதுன்னு செக் பண்ணி தான் எடுப்பாங்க. இந்த மாரி ஆப்ஷன் தான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த சார்ட் பாருங்க. அடுத்த சார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இது எப்படி போயிருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுவும் ஒரு பேசிக்கான விஷயம் தான். இத எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கால் எடுக்கிறோம். நல்ல சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிருக்கு. நல்ல ஒரு பீக்ல போகும்ன்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சு இதோட முடிவு எடுக்கிறது தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவை. அதனால தான் இந்த வீடியோல ஒரு பேசிக்கான விஷயத்த உங்களுக்கு குடுத்துருக்கேன். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு ஹை, தென் பார்த்தீங்கன்னா, ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. கீழ இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்டு. மேல இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். இத பார்த்தா நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்கும் அப்டேட் பண்ணுவேன். இதோட பேசிக் விஷயம் இதுதான். இன்னொரு பேசிக் விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த ஒரு பேட்டர்ன பார்த்து எப்படி நீங்க பை பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்கு. அந்த கேண்டில் ஸ்டிக் எது பைல இருக்கா, செல் இருக்கான்னு பார்க்கறது தான் இந்த ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த கேண்டில் ஸ்டிக் நல்லா பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங் பைல இருக்கு. இந்த மாரி ட்ரேட் எடுக்கும்போது, இந்த மாரி ஸ்ட்ராங் பைல இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். அடுத்த கேண்டில் ஸ்டிக் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பையிங் பிரஷர் டூ கம் பையர். பையர் என்ன பண்றாங்கன்னா, நல்ல ஒரு ச பையிங் பிரஷரோட வந்து பை பண்றாங்க. நெறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மாரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் இந்த கேண்டில் குடுத்துருக்கேன். இந்த மாரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, நீங்க தாராளமா போய் பை பண்ணலாம். நீங்க இன்ட்ராடே பண்றீங்க, இல்லன்னா ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க தாராளமா இந்த மாரி கேண்டில் வரும்போது பை பண்ணுங்க. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷரோட வராங்க பையர். என்னன்னா, செல்லிங் பிரஷரும் குடுக்குறாங்க பையரு. பையும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அந்த மாரி கேண்டில் வரும்போது, மேல அப்லேருந்து கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும். அந்த மாரி ஒரு கேண்டில் வரும்போது, கொஞ்சம் பார்த்து சூதானமா பாருங்க. அந்த மாரி டைம்ல வந்து பொறுத்தவரைக்கும், செல்லிங் பிரஷர் எப்படி வேணா கேண்டில் ஸ்டிக் மாறிட்டே இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்க பை பண்றதா, செல் பண்றதா நீங்க பார்க்கலாம். அடுத்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே பிரஷர் இருக்கு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டுட்டு வித்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி பேட்டர்ன் இருக்கும்போது நீங்க உள்ள போறது ரொம்ப ஆபத்தானது. அந்த மாரி டைம்ல நீங்க ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அகைன் அப் ட்ரெண்ட் போச்சுன்னா, அதுக்கேத்த மாரி கால் ஆப்ஷன் குடுங்க. இல்ல டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா, அதுக்கேத்த மாரி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் குடுங்க. மிஸ் பண்ணாம இந்த மாரி கேண்டில் ஸ்டிக் பார்த்துக்கிட்டு உள்ள போங்க. அவசரப்பட்டு உள்ள போனா லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். இது ரொம்ப ரிஸ்க்கான இடம். இந்த மாரி இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து, அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்ச உடனே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறதா வேணான்னு பாருங்க. அதுவரையும் வெயிட் பண்ணி நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அவசரப்பட்டு பை பண்ணினா லாஸ்ல போக வாய்ப்பும் அதிகம். பொறுமையா ஒவ்வொண்ணா வாட்ச் பண்ணிட்டு உள்ள போறது தான் நல்லது நம்மளுக்கு. இந்த வீடியோல சிம்பிளா இந்த கேண்டில் ஸ்டிக் பத்தி சொல்லியிருக்கேன். புடிச்சிருந்த நண்பர்கள் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா, நம்ம எனக்கு வீடியோல அப்டேட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனோட வரேன். எல்லா நண்பருக்கும் நன்றி.